இந்த காணொளிக்குள் செல்லும் முன் சென்ற காணொளியில் சப்ஸ்கிரைபர்ஸ் பலர் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அதற்கான பதில் முன்பே கூறிவிடுகிறோம். நீங்கள் கூறும் கருத்துக்கள் இம்ரான் ஹுசைனின் கருத்துக்கு எதிராக உள்ளதே. மேலும் நீங்கள் முன்பு பதிவிட்ட காணொளிகளில் காக் மேகாக், அதாவது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமானது இப்பொழுது இருக்கும் இந்த மனித கூட்டங்கள் தானே, ஆனால் இப்பொழுது மாற்றி கூறுகிறீர்களே என்று பலர் கேட்டிருந்தீர்கள். அதற்கான பதில் நாங்கள் மாற்றி கூறவில்லை. அது லேயர் 1 புரிதலாகும். இப்பொழுது கூறுவது லேயர் 2 புரிதலாகும். இஸ்லாமிய அறிஞர் இம்ரான் ஹுசைன் பார்க்கும் கண்ணோட்டங்கள் வேறு, இஸ்லாமிய அறிஞர் ஹம்சா யூசுப் பார்க்கும் கண்ணோட்டங்கள் வேறு, இஸ்லாமிய சுஃபி அறிஞர்கள் பார்க்கும் கண்ணோட்டங்கள் வேறு. சுஃபி அறிஞர்கள் இவற்றை ஸ்பிரிச்சுவல் லேயர் புரிதல்களின் கண்ணோட்டங்களில் பார்க்கிறார்கள். ஒருவருக்கொருவர் கூறும் கருத்துக்கள் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். சுஃபி அறிஞர்கள் கூறும் கருத்துக்கள் அறிவியல் மற்றும் தமிழர்களுடைய கோட்பாடுகளை தழுவியதாக இருக்கும். எங்களுடைய கருத்துக்கள் ஹம்சா யூசுப் மற்றும் சுஃபி அறிஞர்களின் கருத்துக்களுடன் ஒத்துப்போவதால் நாங்கள் இந்த கோட்பாடுகளை எடுத்திருக்கிறோம். ஹிந்து எஸ்கிட்டாலஜி என்பது உண்மையில் தமிழர்களுடையதாகும். தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கும் பல விஷயங்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்திலும் இருக்கிறது. அதனை ஆன்மீக போர் பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நமக்கு வேண்டிய கருத்துக்களை மட்டும் பார்ப்போம். தமிழில் 7 ஸ்வர்க்கங்கள் இருப்பது போல் இஸ்லாமிலும் 7 ஸ்வர்க்கங்கள் இருக்கிறது. 7 ஸ்வர்க்கங்கள் இருக்கிறது என்றால் 7 நரகமும் இருக்க வேண்டும். அதைத்தான் இவர்கள் ஹாலோ எர்த் என்று அழைக்கிறார்கள். தமிழில் சத்தியலோகம், தபலோகம், ஜனலோகம், மகரலோகம், சுவர்லோகம், புவர்லோகம், பூலோகம் என்று 7 மேலோகங்களும், அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாதலலோகம், மகாதலலோகம், ரசாதலலோகம், பாதாளலோகம் என்று 7 கீழ்லோகங்களும் அழைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய சப்ஜெக்ட். இதில் மறைக்கப்பட்ட செய்திகளை டெலிகிராம் மெம்பர்ஷிப்பில் பார்ப்போம். வெளிப்படையான செய்திகளை நாம் இதில் பார்ப்போம். யார் மறைத்திருக்கிறார்கள், எதற்காக மறைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் காணொலியின் இறுதியில் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது செய்திக்கு வருவோம். சென்ற காணொலியில் ஆர்டிக் வாலை பற்றி கூறியிருந்தோம். அதற்கு பலர் எதனை ஆதாரமாக வைத்து கூறுகிறீர்கள், நீங்கள் கூறும் கருத்துக்கள் இம்ரான் ஹுசைனின் கருத்துக்கு மாறுபட்டதாக இருக்கிறது, எதனை ஆதாரமாக வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று பலர் கேட்டிருந்தார்கள். நாங்கள் எடுத்த ஆதாரங்கள் ஜெர்மன் நாசி டாக்குமெண்ட்ஸ், ரஷ்யன் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், அமெரிக்காவின் ஏரியா 51 டாக்குமெண்ட் மற்றும் தமிழர்களுடைய சிவபுராணத்தையும் நாங்கள் ஆதாரங்களாக எடுத்துக்கொண்டோம். மிக முக்கியமாக குர்ஆனின் சூரா தலாக்கின் 12வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, 7 ஸ்வர்க்கங்கள் போலவே 7 பூமிகள் உள்ளது என்று. அல்லாஹுல்லதீ خلق 7 سماوات ومن الأرض مثلهن. இதனுடைய தஃப்சீரில் மேலும் இதனை பற்றி பல தகவல்கள் உள்ளது. ஏன் இந்த விஷயம் சூரா தலாக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் உங்களை அது வியப்பில் ஆழ்த்தும். இரண்டாவதாக, எங்களுடைய முன்பு பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொளிகளில் யாஜூஜ் மாஜூஜ் ஆனவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் என்று நாங்கள் முன்பு கூறியிருந்தோம். இது லேயர் 1 புரிதலாகும். இப்பொழுது அதற்கான விளக்கத்தை தருகிறோம். அதனை புரிந்து கொள்வதற்கு முதலில் உங்களுக்கு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், கான்ஷியஸ் டிரான்ஸ்பர் மற்றும் சாட்டனிக் ரிச்சுவல்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். மேலும் நமக்கு இறைவனின் அருள் வேண்டும். இதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த தீய சக்திகளை பற்றியும் நாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த துவாவிலிருந்து ஆரம்பிப்போம். أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة. எதற்காக இந்த எச்சரிக்கை என்றால், ஜின்களுடன் மனிதர்கள் முதலில் தொடர்பு ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் அட்ராக்டிவாகத்தான், அதாவது வசீகரமாகத்தான் இருக்கும். அதாவது அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்தலாம், நிறைய லாபங்கள் கிடைக்கும், நிறைய சாதனைகள் படைக்கலாம். பாட தெரியாதவர்கள் பாடலாம், நடனமாட தெரியாதவர்கள் அற்புதமாக நடனங்கள் ஆடலாம், விளையாட தெரியாதவர்கள் கோல்ட் மெடல் வாங்கலாம், படிக்க தெரியாதவர்கள் வகுப்புகளில் முதலிடம் பெறலாம். மறைக்கப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். இவற்றை தரும் ஜின்கள் அதற்கு பதிலாக தன்னை வணங்க வேண்டும் என்று கூறும், தனக்கு பலிகளை தர வேண்டும் என்று முதலில் கேட்கும். பிறகு மேலும் மேலும் பேராசையால் அவர்கள் அதிகமாக கேட்க கேட்க தன்னுடைய உண்மையான தேவைகளை இந்த உலகத்தில் இவர்கள் மூலம் பூர்த்தி செய்து கொள்ளும். உதாரணத்திற்கு மக்களை அழிப்பது, குடும்பங்களை அழிப்பது, நோய், பசி, பட்னி போன்றவற்றை கொண்டு வருவது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உலகில் ஒளியை போக்கி இருளை கொண்டு வருவது. சென்ற காணொளியில் இந்த அரபி பிளாக் கேயாஸ் பற்றி பேசியிருந்தார். அதனுடைய விரிவான காணொளியை மெம்பர்ஷிப் பகுதியில் பிளாக் கேயாஸ் வெர்சஸ் இஸ்லாம் பார்ட் 1 என்ற பெயரில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம்.
அதில் ஜின்னும் அதன் தொடர்பான உண்மை உலக நிகழ்வுகளை பற்றியும் நாங்கள் கூறியிருக்கிறோம். அதில் ஒரு சில தீர்வுகளையும் அதன் தொடர்பான வரலாறுகளையும் நாங்கள் கூறியிருக்கிறோம். பைபிள் காக் மேகாக் பற்றி என்ன கூறுகிறது என்றால், மக்கள் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இவர்களுடைய படையெடுப்பு நடக்கும் என்று. இதனை படங்கள் மூலம் விளக்கியிருக்கும் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பில் நீங்கள் பிளாக் கியாஸ் பரவி இருப்பதையும் போர்களால் நகரங்கள் அழிந்து இருப்பதையும் பார்த்திருப்பீர்கள். இதற்கு பின்னால் இருப்பது இருள் கூட்டம். இந்த உலகில் பல வகையான இருளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதனை தற்போதைக்கு இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று இருள் ஆன்மீகம், அதாவது சாட்டனிசம். மற்றொன்று இருள் படைகள், அதாவது ஜின் படைகள். இதைத்தான் இப்பொழுது இலுமினாட்டி கூட்டமும் இருள் கூட்டமும் இங்கே செய்து வருகிறது. இதனுடைய முதல் படி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மற்றும் கான்ஷியஸ் டிரான்ஸ்பரில் இருந்து ஆரம்பிக்கிறது. சாத்தான் சடங்கு மூலம் இன்னொரு பரிமாணத்தில் இருக்கும் ஜின் மனித உடலுக்குள் அல்லது குளோனிங் உடம்பிற்குள் வந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ளும். இதனை செய்வதற்கு சாட்டனிக் ரிச்சுவல் செய்வார்கள். இதற்கு உதாரணமாக அவதார் படத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றி டேவிட் கூறுவதை கேளுங்கள். You have this astral realm that's manipulating our reality via this cult and specific bloodlines that relate to that force. And it's very much described in the Avatar movies, where you have the blue people, the Na'vi, and you have the American military. They want to infiltrate Na'vi society because they want the resources. So if they turned up as humans, then the Na'vi will go, "Who the hell are you?" So they didn't. They took on outer shells, bodies that look like the Na'vi to infiltrate them. That's exactly what's going on in our society. இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், ஜின்கள் முதல் படியாக மற்றவர்கள் உடம்பில் இறங்கிதான் வேலைகளை செய்யும். அதன் பிறகு தனக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு மனித ஜின் ஹைபிரிட் கலப்பினங்களை உருவாக்கும். அதனால்தான் இலுமினாட்டி கூட்டங்களுக்கு கருணை, பாசம் என்று எதுவும் இருக்காது. மற்ற உயிர்களை கொல்வதில் இவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் உண்டு. மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. மற்றவர்கள் விவசாயம் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. இவ்வாறு மனிதர்களை கொல்கிறார்களே, குழந்தைகளை கொல்கிறார்களே, இவர்கள் மனிதர்கள் தானா என்று கேட்கும் அளவிற்கு இவர்கள் கொடூர குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். காரணம், இவர்களுக்குள் ஜின்கள் இருக்கும் மற்றும் இவர்களின் பலர் மனித ஜின் கலப்பினங்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் இறைவனுடைய ஒளியை வெறுப்பவர்கள். இவர்களை பற்றி மறைமுகமாக கூறும் பல வெப் சீரிஸ், படங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் மக்கள் அதனை பற்றி கண்டு கொள்வதாக இல்லை. மனித இனம் இந்த மனித கலப்பின ஜின்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஹியூமன் ஜின் ஹைபிரிட் என கேட்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னது, ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் திருமணமாகி குழந்தைகள் பிறக்குமா என்று. அதற்கான ஆதாரங்களை இந்த இஸ்லாமிய அறிஞர் தருகிறார்.
Is it true that Imam Malik allowed marriage between humans and jinn? Okay, this is about to get weird. It was brought to Imam Malik, that a jinn and a human married. He said, I have heard this many times, that humans and jinn sometimes can cross some kind of a barrier and they can meet each other and talk and see each other. He did not deny that it happens. And he said that he cannot, as long as it's a proper marriage by Sharia, he says, I don't call it zina. It's not fornication, but I forbid it. On the grounds of now a woman showing up to the community pregnant. What is this? Where's your husband? And she says, I got married in an unseen jinn world and I have an unseen husband. He says, this is going to open up chaos to the society. So on that ground, I prohibit it, not on the ground of it being fornication and not on the ground that it cannot possibly exist. It can possibly exist. That's the word of Imam Malik. I'm just transmitting to you. மேலும் இஸ்லாமிய பேராசிரியர் ஹம்சா யூசுப் இதனை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். Definitely. I mean, I'm going to tell you a true story. I'm not making this up because this happened to me. When I worked with a physician, Hashim Sidat, he lives in Australia now for the Australian people, so they'll confirm this. I had an eyewitness to this. But I worked with him in his office. He was a physician, and there was a man who came in, and he seemed perfectly a normal guy, but he was convinced that his wife was having a relationship with some invisible creature. And he told us these stories, and you could write him off as crazy, but he did not seem crazy to me at all. Now, and he would wake up in the middle of the night and there was something happening. And he just felt the presence. And now that same physician, we had another lady who was actually told us she was having a relationship with an unseen. And the reason she came is that he would come to her in the night and they would have physical intimacy and she would have this huge rash. When that would happen. That's why she was coming. But she told us in all, that was her story. So that's consistent with what's in the books that people do. And there's books at Borders and Barnes & Noble. You can go to these bookstores about how to have relations with spirits, how to invoke them, how to come, and what they'll come and what you'll feel and what you'll experience. I'm not making this stuff up. So there's people out there teaching people how to do that. Now, the ulama differ about whether or not they do agree that jinn can have intimacy with humans, but whether or not there's an offspring, I mean. இதனுடைய முழு வீடியோ கிளிப்பை அரைசனசன் 2.1 இல் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். ஆனால் அது முழு காணொலி அல்ல. சென்சார் செய்யப்பட்ட மிச்ச மீதி காணொலிகளை அதில் இணைத்து எடிட் செய்திருக்கிறார்கள். அவர் பேசிய பல விஷயங்கள் பயங்கரமாகத்தான் இருக்கும். அதனை புரியும்படி செய்து ஒரு தனி காணொலியாக டெலிகிராம் மெம்பர்ஸ் சேனலில் கூறுவோம். விருப்பமுள்ளவர்கள் இணைந்து தெரிந்து கொள்ளுங்கள். அது கலப்பினங்கள், இலுமினாட்டி, டீமோனிக் ஹைபிரிட்ஸ் பற்றியதாகும். அதற்கான தீர்வுகளையும் அதில் அவர் கூறுவார். சாத்தான் சடங்குகள் மூலமாக மட்டுமே கலப்பின குழந்தைகள் பிறப்பதில்லை, மக்கள் அறியாமல் செய்யும் தவறுகளாலும் கலப்பின குழந்தைகள் பிறக்கிறது என்று. மக்கள் பல உண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் வரவிருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். காரணம், இந்த கலப்பினங்கள் மக்களுக்கு உண்மைகளை போய் சேரவிடாமல் இவ்வளவு காலம் தடுத்து வைத்திருந்தது. இப்பொழுது சோசியல் மீடியா அனைவரின் கையிலும் வந்துவிட்டதால் அனைவருக்கும் தனிப்பட்ட செய்திகள் பல தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஆர்டிக் வால், ஹாலோ எர்த், அதாவது பாதாள லோகத்தை பற்றிய ரகசியங்கள். இது உண்மையா பொய்யா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த மேப்பை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆம், நீங்கள் காண்பது உண்மைதான். இந்த இலுமினாட்டி கூட்டம் நம்மிடம் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை மறைத்துள்ளது. இதனுடைய சேட்டலைட் மேப் மற்ற தகவல்களுடன் சேர்த்து இதனுடைய தொடர்ச்சி பாகத்தை மெம்பர்ஷிப்பில் இன்ஷா அல்லாஹ் பதிவேற்றம் செய்வோம். காரணம், வெறும் சேட்டலைட் மேப் மட்டும் கிடையாது, அதன் தொடர்ச்சியான மற்ற செய்திகளும் அதில் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வரலாறு பேசவில்லை, இன்றைய தேதியில் நடந்து கொண்டிருக்கும் செய்திகளை தான் கூறுகிறோம். மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி மெம்பர்ஸாக இணைந்து கொள்ளுங்கள். ஆர்டிக் வாலில் வெறும் சுவர் மட்டும் அங்கே கிடையாது. பல நாகரிகங்கள் அங்கு இருந்ததற்கான சாட்சியங்களை எடுத்திருக்கிறார்கள் ராணுவத்தினரும் ஆராய்ச்சியாளர்களும். அந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். In the winter of 1912, amidst the bitter cold of Antarctica,
British explorer Robert Falcon Scott led the Terra Nova expedition. Determined to reach the South Pole, Scott and his team embarked on a perilous journey that would unveil a mystery far greater than anyone could have imagined. As they pushed through the unforgiving terrain, Scott's team stumbled upon a series of ancient ruins, weathered by time and preserved by the frozen landscape. Scott ordered his team to document the ruins meticulously, photographing the intricate structures and carvings. Recognizing the potential implications of their discovery, Scott made a fateful decision. He chose to keep the film hidden, fearing that their release could invite unwanted attention from rival nations. Back at their base camp in Cape Evans, Scott concealed the film in a hidden compartment within his personal belongings. His intention was to reveal the photographs to the world when the time was right. Tragically, fate intervened before Scott could fulfill his plan. Scott and his companions succumbed to the relentless Antarctic cold, and the hidden photographs remained undiscovered, trapped in time like the ancient ruins they depicted. நமக்கு பள்ளிகளில் ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகில் எதுவும் கிடையாது, வெறும் பனிமலைதான் என்று கூறி பொய்யான தகவல்களை தலையில் ஏற்றி இருக்கிறார்கள். இந்த பொய்யான தகவல்களை நம் மூளையில் ஏற்றிக்கொள்ள இவர்களுக்கு நாம் ஃபீஸ் வேறு கட்ட வேண்டும். The amount of indoctrination that's happening in schools and universities is, I think, far beyond what parents realize. And I sort of came to realize this somewhat late. The experience that we had in high school and college is not the experience that kids today are having, and hasn't been for, I don't know, 10 years, maybe 20 years. But I think like the parents are just generally not aware of what their kids are being told, or what they're not being told. அண்டார்டிகா பற்றி மற்றொரு தகவலானது, அது வெறும் பனி நிறைந்த பாலைவனம் கிடையாது. அண்டார்டிகாவை தாண்டி சென்றால் பல கலாச்சாரங்களும் வேற்று இன உயிரினங்களையும் பலவற்றை பார்க்கலாம். அதனை ஆதாரபூர்வமாக ராணுவத்தை சேர்ந்த இவர் பார்த்திருக்கிறார். அதனை வீடியோவாகவும் பதிவிட்டிருக்கிறார். 18th century mathematician Leonhard Euler believed in the possibility of a hollow Earth with entrances existing at both the North and South Poles. In 1947, famous American explorer Admiral Richard Byrd was the first man to fly over both the North and South Poles. In his private journal, Over the North Pole, he claimed to have witnessed a lush green oasis that did not fit with the rest of the barren, frozen landscape. 3 years later, Byrd would lead an expedition through the South Pole. He claimed to have found a hole which led to a hollow Earth housing an advanced civilization. Byrd stated that this civilization were in possession of crafts capable of traversing from one pole to the other. Upon his return to Washington, allegedly Byrd was instructed by government officials to stop making such statements about what he claimed to have discovered. நம் பூமியில்தான் இந்த இலுமினாட்டி கூட்டங்களுக்குள் போரிட்டுக் கொள்வது போல் நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலம் காண்பிக்கிறார்கள். ஆனால் அண்டார்டிகாவில் இந்த கூட்டங்கள் அனைத்தும் ஒற்றுமையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், இந்த இலுமினாட்டி கூட்டங்களுக்கு மனித இனம் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாது, அறிவை பெற்றுவிடக் கூடாது என்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஓர் உலகத்திற்கும் இன்னொரு உலகத்திற்குமான தடுப்பு மிகப்பெரிய இயற்கையால் அமைந்த தடுப்புகள் இருக்கும். இதற்கு உதாரணமாக கூற வேண்டும் என்றால், அக்காலத்தில் ஹிமாலய மலையின் அந்த பக்கம் இருந்த மக்கள் இதோட உலகம் முடிந்தது, அதன் மதில் சுவர், அதனை தாண்டி எதுவும் இல்லை என்று நினைத்தார்கள். அதன் பிறகு யுவான் ஸ்வாங் என்ற சீன அறிஞர் முதலாக ஹிமாலய மலையை தாண்டி வந்தார். அவர் தன்னுடைய குறிப்புகளில் ஹிமாலய மலையில் உள்ள ரகசியங்களையும் சீனா இந்தியா எல்லை பகுதியில் உள்ள ஜின்கள் பற்றிய ரகசிய குறிப்புகளையும் எழுதி வைத்திருந்தார். அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து சைனாவிற்கு சென்ற போதி தர்மன் சைனாவில் மக்களுக்கு துன்பம் கொடுத்த சாத்தான்களை வென்றார் என்று குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. வரைபடங்களுடன் ஜின்களை எவ்வாறு வெல்வது என்ற கலையையும் சீன மக்களுக்கு சொல்லி தந்தவர் போதி தர்மன் ஆவார். இன்றைய தேதி வரை இந்திய அரசாங்கமும் சீன அரசாங்கமும் இமயமலையின் உண்மைகளை மறைத்து மக்கள் குழப்பமடையாமல் பயப்படாமல் இருப்பதற்கு அந்த ரகசியங்களை பாதுகாத்து வருகிறது. ஆகையால் இதனுடைய மற்ற மறைக்கப்பட்ட ரகசியங்களை நாம் மெம்பர் செக்ஷனில் பார்ப்போம். ஏனென்றால் சாதாரணமாக உலகில் நடந்து கொண்டிருக்கும் பல ரகசிய விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாத சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எங்களுடைய சேனலை பார்த்து பயந்து காபராவாகி இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லும் விஷயங்களை கேட்டால் தொண்டையில் சோறு கூட இறங்காது என்று சொன்ன இவர்களால் தான் நாங்கள் மெம்பர்ஷிப் என்ற ஒன்றை ஆரம்பித்தோம். அதனால் மேலும் பல மறைக்கப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்
மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் நாம் வாழும் இந்த நாட்டின் வரலாற்றையும் நாம் வாழும் இடத்தின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே வரவிருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அரபு நாட்டின் அமானுஷ்ய வரலாறுகளையும் மாந்திரீக புத்தகங்களையும் அவற்றை விடாமல் தொடர்ந்து இன்றளவும் செய்து கொண்டிருக்கும் அவர்களுடைய இரத்த பரம்பரை பற்றியும் எந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் சேனலும் பேசாது. எந்த பள்ளிவாசல்களிலும் பேச மாட்டார்கள். அவ்வாறு இவர்கள் செய்வது பெரிய அளவில் இளைய சமுதாயத்தை பாதிப்படைய செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் பல லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல்கள் இருக்கிறது. இதனை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே ஒவ்வொரு விஷயத்திலும் நடப்பவற்றை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், லேயர் 1 புரிதல் என்பது இந்த உலகத்தில் நாம் கண்களால் மேலோட்டமாக பார்ப்பது, நடப்பவற்றை நடப்பது போல் நம்புவது. சர்ஃபேஸ் லேயர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று இதனை கூறலாம். இந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்ப்பவர்களுக்கு மற்ற லேயர்களில் பார்க்க தெரியாது. இதற்கு அடுத்த லேயர் 2 புரிதலானது ஆன்மீக பார்வையில் பார்ப்பது, அதாவது ஸ்பிரிச்சுவல் லேயர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று இதனை கூறலாம். இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்களுக்கு லேயர் 1 நடப்பவையும் புரியும், லேயர் 2 நடப்பவையும் புரியும். இதேபோல் 7 லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கிறது. இவ்வாறுதான் இந்த காக் மேகாக் விஷயத்தை, அதாவது யஜூஜ் மாஜூஜ் விஷயத்தை நாம் பல திசைகளிலிருந்து பார்க்க வேண்டும். அந்த சுவரானது லேயர் 1 புரிதலின்படி அது ஒரு பிசிக்கல் சுவராகும். அதுவே லேயர் 2 புரிதலான ஆன்மீக பார்வையில் பார்க்கும் பொழுது அது ஒரு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியாலான ஒரு மூடப்பட்ட போர்ட்டல் ஆகும். All of these creatures, what we call from the jinn world, and their nations are immense. Gog and Magog are two different nations. Each within them is 400,000 different jinn nations. Maulana Sheikh's tafsir. So, immense. Imagine how big our nations are. Then Allah Azza wa Jalla is giving to them, every partition, the light 10 times is their world. So it means the energy is everywhere. Between two mountains there's a barrier. They had a movie where there's like a portal and these orcs are designing an energy in the same dimension of this world, but they're like creatures, just exactly like Ya'juj and Ma'juj, and they're doing something with an energy, trying to break an energy field that is like between two mountains to enter in, and they want to enter into the earth to begin their pillaging and attacking, and they see it, they see the earth. And what Allah is giving to us in Surah Al-Kahf, but the people whom entered into a cave, means they entered into this way of light, to this way of realities, and as they're leaving the cave, Allah is drawing us to the Ya'juj and Ma'juj, that the mountain of the unseen and the mountain of the seen world, there's a barrier. That barrier exists by energy. இதன் வழியாக நாங்கள் என்ன கூற வருகிறோம் என்றால், யாஜூஜ் மாஜூஜ் இரும்பு சுவற்றை உடைத்துக் கொண்டுதான் உலகத்தின் மீது படையெடுக்க வேண்டும் என்று இல்லை, வெவ்வேறு இடங்கள் வழியாக கூட அந்த படைகள் வரும் என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்வுகளை பற்றி வெளிப்படையாக அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். Mr. Elizondo, you just said something interesting. You said they don't seem to be hiding. They don't seem to be hiding. The UAP sightings are becoming increasingly brash, if you will. And, you know, we've been hearing about these for years, but they've generally been isolated and not as consistent and over-critical military installations. Would you say that's fair? Is this becoming increasingly often? Is it happening more and more? Great question, sir. Let me see if I can answer this for you. Certainly, there seems to be some indication that they're being provocative, meaning that the question is it the frequency increasing? And really the response is it depends. Yes, it's possible that there is an increase in frequency, but it's also possible that there's heightened awareness now, and there's also more pervasiveness of technology out there that's collecting this information and that can record this information. So we're not quite sure yet if it's actually an increase in numbers of these events, or is it that we have better equipment now that to record these things, and we have a better ability, if you will, to analyze these things. And so, I mean, it seems that they're becoming increasingly brash, and the question that we really have to figure out is it China or is it non-human? And I think that's the biggest question the American people want to know. If it's China, it's scary because they have a lot of technology that we cannot explain. And if it's non-human, that's scary because we don't know the intent.
Would you say that's fair? இதில் பேசும் அந்த அதிகாரி சீனாவை பற்றி குறிப்பிட்டிருப்பார். காரணம், சீனாவில் நடப்பது வெளி உலகத்திற்கு தெரியாது. நாம் பயன்படுத்தும் எந்த ஒரு சோசியல் மீடியா ஆப்பும் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இவையெல்லாம் அங்கே தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கு நடக்கும் அமானுஷ செய்திகள், வேற்று இன உயிரினத்தின் தொடர்பான செய்திகளும் உலகத்திற்கு கிடைப்பது அரிதாக இருக்கிறது. காரணம், அவர்கள் நேரடியாக மிக கொடூரமான ஜின்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்திற்கு சைனா ஒரு ஆபத்து என்பதுதான். அதை பற்றி தெரிந்தால் நீங்கள் அமெரிக்காவே பரவாயில்லை என்று கூறுவீர்கள். இப்பொழுது அமெரிக்காவை அழித்துவிட்டு சைனாவை கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காக் மேகாகை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சைனா, ரஷ்யா மற்றும் அண்டார்டிகா பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளி யஜூஜ் மஜூஜின் இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே. இது பல பாகங்களாக இன்ஷா அல்லாஹ் பதிவேற்றம் செய்வோம். நாங்கள் முன்பு கூறியது போல் இந்த சப்ஜெக்ட் மிகவும் பெரியது மற்றும் ஆபத்தானதும் கூட. இருப்பினும் மெயின் யூடியூப் சேனலில் எங்களால் முடிந்த அளவிற்கு சென்சார்ஷிப் செய்யாத காணொளிகளை பதிவேற்றம் செய்வோம். சென்சார்ஷிப் ஆகும் செய்திகளை மெம்பர்ஷிப் மூலமாகவும் டெலிகிராம் அரைசனசன் சேனல் மூலமாகவும் கூறுவோம். ஏனென்றால் இதன் தொடர்ச்சி காணொளிகள் பல ரகசியங்களை கொண்டது. எகிப்திய ரகசியம், குமரிகண்டத்தின் ரகசியம், ஏரியா 51, இமாலய மலைத்தொடர் ரகசியங்கள் என்று பல இதில் அடங்கும். இதை சுற்றி இன்றளவில் ரகசிய கூட்டத்தால் மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவற்றை வெளிப்படையாக பேச முடியாது. காக் மேகாக் ஆர்டிக் வால் பற்றி பேசுவதற்கு எதற்காக இவ்வளவு செக்யூரிட்டி மெஷர்ஸ் என்று கேட்பவர்களுக்கு நாங்கள் கூறும் பதில், பிளாக் கேயாஸ் பீயிங்ஸ், ரெப்டீலியன்ஸ் என்று அழைக்கப்படும் நாகர்கள் மனிதர்களுக்கு பொய்யான வரலாற்றையும் பொய்யான பூலோக அறிவியலையும், அதாவது ஜியோகிராஃபியும் மூளை செலவை செய்து தலையில் ஏற்றியிருக்கிறார்கள். காக் மேகாக் மற்றும் ஜின்கள் என்பது புராண கதைகள் அல்ல, இன்றளவில் மிக அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் ஏன் இன்னும் மக்களுக்கு அதிக அளவில் தென்படவில்லை என்பதற்கான காரணம் இஸ்லாமியர்கள்தான். ஆம், இஸ்லாமியர்கள் இருக்கும் வரை ஜின் படையெடுப்பு நடக்காது. இஸ்லாமியர்கள் உருவாக்கி வைத்திருக்கும் பாதுகாப்பு கேடயம்தான் இன்றளவிலும் இந்த ஜின்கள் வெளிவராமல் இருப்பதற்கு காரணம். எப்பொழுது இஸ்லாமியர்கள் இந்த உலக ஆசையில் மூழ்கி அவர்களிடம் ஆன்மீகம் குறைகிறதோ அப்பொழுது காக் மேகாகின் போர்ட்டல் திறக்கப்படும். இப்போது உலகமெங்கும் இஸ்லாமிய ஸ்தலங்கள், பள்ளிவாசல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வருவதற்கான காரணங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த உண்மைகளை அறிந்த கிறிஸ்துவர்கள், யூதர்கள் என அனைவரும் இன்றைக்கு இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி வருகிறார்கள். இவ்வாறு அனைவரும் ஒளியின் பக்கம் வந்துவிட்டால் நியூ வேர்ல்ட் ஆர்டர் திட்டங்களுக்கு அதிக தடைகள் வந்துவிடும் என்பதற்காக ஒரு பக்கம் சோசியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகப்படுத்தி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் தடை செய்யப்பட்ட செய்திகளை டெலிகிராம் மெம்பர்ஸ் சேனலில் கூறி வருகிறோம். சமீபத்தில் நியூ வேர்ல்ட் ஆர்டர் தமிழ்நாடு என்ற காணொலியும் பிளாக் கேயாஸ் வெர்சஸ் இஸ்லாம் என்ற காணொலியும் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இதனை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அரைசனசன் மெம்பராக இணைந்து கொள்ளுங்கள். மெம்பர்ஷிப் மூலமாக இணைந்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து அரைசனசன் மெம்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.